13வது அதிகாரம் 4வது வசனம். சமுவா ஒரு பேர், அடுத்தது சாப்பாத்து ஒரு பேர், அடுத்தது காலேப் ஒரு பேர், ஈகால் ஒரு பேர், ஓசேயா ஒரு பேர், பல்தி ஒரு பேர், காதியேல் ஒரு பேர், காதி ஒரு பேர், அம்மியேல் ஒரு பேர், சேத்தூர் ஒரு பேர், நாசோபி ஒரு பேர், கூவேல் ஒரு பேர், கடைசியில் யோசுவா என்னும் மோசே பேரிட்டாங்க. ஆக 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. 12 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. 17வது வசனத்தில் அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் தெற்கே போய் மலையில் ஏறி அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது, அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டையில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் முதற் பழம் பழுக்கும் காலமாக இருந்தது. அவர்கள் போய் சீந்து சுற்றி பார்த்து தெற்கே சென்று ஏழு வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே கொலையுள்ள ஒரு திராட்சை கொடி அறுத்து வந்தார்கள். வாசிங்க. 25வது வசனம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 வருஷம் சென்ற பின்பு திரும்பினார்கள். 40 நாள் சென்ற பிறகு எல்லாரும் வராங்க. போனது எத்தனை பேர்? 12 பேர். வந்து சேர்ந்ததும் 12 பேர். இடையில யாருக்கும் என்ன இல்லை, மரண நாட்கள் யாருக்கும் இல்லை. எல்லோரும் 10 ரூபா போய்ட்டு 10 ரூபா வந்துட்டாங்க. சொன்னபடி செய்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, அங்கே உள்ள ஆலோசனையின்படி எல்லாம் செய்தாங்க. 27வது வசனத்தை படிக்கும்போது அவர்கள் மோசேயை நோக்கி, போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், உண்மையிலேயே ஆண்டவர் நமக்கு அதை தருவார்னு சொல்லி அந்த அடிப்படை விசுவாசமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன இல்லை அப்படின்னு கேட்டால், தேவனுக்கு விரோதமான ஒரு ஐக்கியம் அவங்களுக்குள்ளே என்ன செய்யலை, இல்லை. யாக்கோபில் நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்னு சொன்னால், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான வகை. நம்மளாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். எல்லாத்தையும் பேசி பழகினா தான் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் பேசி பழகினா தான் குடும்பத்தை நடத்த முடியும்னு நினைக்கக்கூடாது. எல்லாரோட ஐக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் வளரும் போல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தட்டையும் ஐக்கியம் வேண்டாம். யார்கிட்ட ஐக்கியமாக இருந்தால் போதும் சொல்லுங்கள். கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தால் போதும்.
ஆண்டவர் நடத்துவார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இப்போ இந்த 12 பேரும் போனாங்க கானான் தேசத்தை போய் பார்க்க. 12 பேரில் உலக சிநேகம் உள்ளவங்க எத்தனை பேராக இருந்திருக்காங்க? 10 பேர் யாராக இருந்திருக்காங்கன்னு கேட்டால் உலக சிநேகம். இந்த 10 பேர் ஒரு ஐக்கியமாக இருந்திருக்காங்க. எப்படி ஐக்கியமாக இருந்திருக்காங்க? அவங்க வார்த்தையெல்லாம் படித்தோம்னா கானான் தேசத்தில் போய் என்ன செய்ய முடியாது, சேர்ந்துட முடியாது. அதே மாதிரி அவங்க சேரவும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 30வது வசனத்தில், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக என்ன 31வது வசனம், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும். இதுதான் என்ன சிநேகம்? இதுதான் உலக சிநேகம். 10 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துட்டு என்ன சொல்லலான்னு கேட்டால் ஒரே வார்த்தை, அவங்களோடு கூட நம்மால் போய் எதிர்க்க நம்மால் கூடாது. அவங்க யார்? அவிசுவாசி வாயிலிருந்து தான் அந்த வார்த்தை வரும். விசுவாசி வாயிலிருந்து இந்த வார்த்தை என்ன செய்யாது, வராது, வரக்கூடாது. வந்தால் உலக சிநேகத்துக்குள்ளே அவர் விழுந்துருவார். இந்த 12 பேரும் போய் கானான் தேசத்தை போய் பார்க்கத்தான் செய்தாங்க. அங்குள்ள பல வகைகளை சாப்பிட்டாங்க. அங்குள்ள தேசத்தை நல்லா அறிஞ்சாங்க. என்னென்னலாம் இருக்குமோ அத்தனை இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ரிப்போர்ட் சொல்ல வேண்டிய நேரத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், அவங்கள எதிர்த்திருக்க நம்மால் கூடாது. ஏன் அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இந்த 10 பேரும் ஒரு ஐக்கியம். உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்குது? ஏன் ஐக்கியம் யாரோடு இருக்குது? நம்ம எல்லாருடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் ஐக்கியமாக இருப்போமானால் ஒரு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பின்தங்கி போக வேண்டிய அவசியமே என்ன செய்யாது, வராது. அவங்க நம்மளை தூக்கி எடுத்துருவாங்க. பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது ஐக்கியத்துடைய அவசியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம், ஒண்டியாக இருப்பதில்னா என்ன அர்த்தம்? ஐக்கியமே இல்லாமல் ஒத்தையாக இருக்குது ஒண்டியாக இருப்பதிலும். 2 பேர் கூடி இருப்பது நலம். தனியாக இருந்து நான் பைபிள் வாசிக்க போகிறேன், தனியாக இருந்து நான் ஜெபம் பண்ண போகிறேன், தனியாக இருந்து நான் ஊழியம் செய்ய போகிறேன், தனியாக இருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இருக்க போகிறேன்னு சொல்லி சொல்லுவதிலும், ஒருவன் விழுந்தால் உடனடி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, தூக்கி விட துணை இல்லையே, ஆள் இல்லையே. அதனால் நீங்கள் எல்லோரும் ஜெபாக்கியத்துலாம் இருக்கணும்னு சொல்லி யாரையும் சொல்லலை. அந்த ஆண்டவர் உங்களை அழைச்சா இருங்க, அழைக்கலைன்னா எங்கே போகணுமோ போங்க. அழைப்பு இருக்குமானால் இருந்து அழைப்பில் நிலைச்சு நில்லுங்க. அழைப்பில் நிலைச்சு நிற்பது தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டும். நம்ம அழைப்பு விசேஷமான அழைப்பு. 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே நாங்கள் எங்கே கூடியிருந்தாலும் அங்கே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கிறார். அதை வாசிக்கிறோம். 12வது வசனம், ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்,
முப்புரி நூல் சீக்கிரமாக என்ன செய்யாது, அறுந்து போகாது. ஐக்கியம் ரொம்ப அவசியம். ஐக்கியத்தில் நம்ம பலப்படணும். 69வது வருஷத்தில் ஜான்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. அந்த சகோதரிகள் சொன்னாங்க, தம்பி நீ இப்போ நீ ஆண்டருக்குள்ளே புதுசாக வந்திருக்கிறதுனால உனக்கு ஒரு ஐக்கியம் வேணும் அப்படின்னாங்க. ஐக்கியம் வேணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஐக்கியத்தை காட்டினாங்க. அந்த ஐக்கியம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஜெபிக்கிற ஐக்கியமாக இருக்கும். அந்த ஐக்கியம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஊழியத்துக்கு போகிற ஐக்கியமாக இருக்கும். அந்த ஐக்கியத்தோடு போய் சேர்ந்ததுனால இன்றைக்கும் அந்த ஐக்கியத்துடைய பலனை உணர முடியுது. அல்லேலூயா. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே, தந்தேன் என்னை அவங்க அன்றைக்கு சொல்லிக் கொடுத்த பாட்டு இந்த பாட்டு தான். பாளையங்கோட்டைக்கு அவுட்டரில் ஊழியத்துக்காக போகணுன்னு சொல்லி புறப்படுவாங்க. என்னையும் கூப்பிட்டு போவாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றுமே தெரியாத, நீ ஆளோடு வந்து நில்லு. அந்த ஊருக்கு அவுட்டரில் ஒரு நல்ல மரத்து நிழலில் ரவுண்டாக நின்று என்ன பாட்டு படிப்பாங்கன்னு கேட்டால் இந்த பாட்டை தான் படிப்பாங்க. எந்த பாட்டு? தந்தேன் என்ன இயேசுவே. எனக்கு கிட்டத்தட்ட